மாவட்டத்திற்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். எச்சரிக்கையாக இருக்க வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். சென்னையில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டையிலும் மிக கனமழை. திருவண்ணாமலைக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. நாளை 3 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும். ஈரோடு, கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். ஆவடி மாநகராட்சி ராஜாமணி நகர் பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர். தண்ணீரை வெளியேற்ற துரித நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தல். சென்னை வியாசர்பாடியில் வீடுகளை சூழ்ந்த மழைநீர். சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து பாதிப்பு. மேம்பால பணிகள் நடைபெறுவதால் வியாசர்பாடி பகுதியில் மழைநீர் தேக்கம். சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் புதிய தலைமுறைக்கு பேட்டி. மீஞ்சூர் அருகே நாடோடி பழங்குடியினர் வீடுகளை சூழ்ந்த மழைநீர். கும்மிடிப்பூண்டி ஜிஎஸ்டி சாலையில் ஆலை கழிவுநீருடன் கலந்து மழைநீர் தேங்கியுள்ளதாக மக்கள் புகார். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதல்வர் ஆய்வு. மழை பாதிப்புகள் தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் இழப்பீடு வழங்க முதல்வர் உத்தரவு. 85,521 ஹெக்டேர் பரப்பிலான பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. வேளாண்மை பயிர்களுக்காக நேற்று நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள். ஒரு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் என்று சொல்லி நேற்று அறிவித்ததோடு மட்டுமில்லாமல் அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். 85,500 ஹெக்டேர் இதில் பாதித்திருக்கும் என்றும் கணக்கு இருக்கிறது. சென்னையில் தேங்கியுள்ள மழை நீரை மின் மோட்டார்கள் மூலம் வெளியேற்ற நடவடிக்கை. அரசு மேற்கொண்ட நடவடிக்கையால் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் தேங்கவில்லை என அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். இதுபோன்ற மழைக்காலங்களில் அங்கங்கு அந்தந்த இடங்களில் மின் மோட்டார்களை பொருத்தி அங்கு தேங்குகின்ற தண்ணீரை பம்பின் வாயிலாக வெளியேற்றி கனாலுக்கு கொண்டு செல்கின்ற பணியை மேற்கொண்டு வருகின்றோம். அதனால்தான் தாழ்வான பகுதியில் கூட கடந்த மழையைப் போல், அதுக்கு முன்னால் பெய்த மழையைப் போல் அதிக அளவு தண்ணீர் தேங்க வண்ணம் இருக்கின்றது. இந்தோனேஷியா, தாய்லாந்து, இலங்கையை புரட்டி போட்ட பெருவெள்ளம். 1200க்கும் அதிகமானோர் உயிரிழப்பு, லட்சக்கணக்கானோர் பாதிப்பு. இலங்கையில் விபத்தில் சிக்கிய ஹெலிகாப்டரை கயிறு கட்டி மீட்ட மக்கள். கம்பஹா மாவட்டத்தில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் 5 பேர் காயம்.
படுகையில் சிக்கியிருந்த தமிழர்கள் பத்திரமாக மீட்பு. 2 நாட்களாக பேருந்துக்குள்ளேயே தங்கியிருந்ததாக தாயகம் திரும்பியவர்கள் பேட்டி. 10 அடிக்கு ஒரு மண் சரிவு. எங்களால் அங்கே இதே பண்ண முடியல. ரிட்டர்ன் ரோட்ல தான் நின்றுட்டு இருந்தோம். நாங்கள் போன பஸ்ஸில் தான் கிட்டத்தட்ட அடுத்த 2 நாள் நாங்கள் அந்த பஸ்ஸில் இருந்து பக்கத்தில் கிடைச்ச அந்த பரோட்டா பிஸ்கட்டு இதுகளெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜென்ஸ் வரைக்கும் அப்படி காலத்தை கழிச்சோம் 2 நாள். வலுவிழந்த டிட்பா புயல் சென்னைக்கு தெற்கே மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும். சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் கணிப்பு. மெரினா சர்வீஸ் சாலை மணற்பரப்பில் தேங்கிய மழைநீர். வலுவிழந்த பின்னரும் அதி கனமழையை தந்த டிட்பா புயல். சென்னை வேளச்சேரி ராஜலட்சுமி நகரில் சாலையில் மழைநீர். வீடுகள் முன்பு மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்துள்ள மக்கள். மழைக்காலத்தில் காய்ச்சல் அதிகரிக்கும் என்பதால் குடிநீரை காய்ச்சி பருக வேண்டும். எலி காய்ச்சலில் இருந்து தற்காத்துக் கொள்ள பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். சென்னை சென்ட்ரல் உயர்நீதிமன்றம் இடையே சுரங்கப்பாதையில் நடுவழியில் மெட்ரோ ரயில் நின்றதால் பயணிகள் அதிர்ச்சி. மின்சார கேபிளில் ஏற்பட்ட பிரச்சினை சரி செய்யப்பட்டு ரயில் சேவை சீரானதாக மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் கைசிக ஏகாதசி. பெருமாள் முன் பிரபந்தம் பாட வந்த தென்கலை பிரிவினரை கோவில் நிர்வாகம் அனுமதிக்காததால் வாக்குவாதம். தினத்தந்தை நாளிதழ் நிர்வாக ஆசிரியர் TER சுகுமாருக்கு கலைஞர் எழுதுகோல் விருது வழங்கினார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். தண்டையார்பேட்டையில் 39 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட அரசு அச்சக பணியாளர் குடியிருப்பு கட்டடமும் திறப்பு. ரூபாய் 39.30 கோடி மதிப்பில் 79,000 சதுர அடி பரப்பளவில் இக்கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கட்டடத்தில் ஒவ்வொரு குடியிருப்பிலும் 450 சதுர அடி பரப்பளவில் பல்நோக்கு அறை, சமையலறை, குளியல் அறையுடன் கூடிய ஒரு படுக்கை அறை ஆகிய உள்ளமைப்புகளுடன் ஒரு தளத்திற்கு 16 குடியிருப்புகள் வீதம் 6 தளங்களில் மொத்தம் 96 குடியிருப்புகள். உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான கண்காணிப்பு குழு கரூர் வருகை. கரூர் துயரம் தொடர்பான CBI விசாரணையை கண்காணிக்க நடவடிக்கை. கரூர் துயரம் தொடர்பாக தாவேகா தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல். CBI விசாரணையை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை. வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகளுக்கு எதிராக டெல்லியில் எதிர்க்கட்சிகள் போராட்டம். SIR பணிகளை உடனே நிறுத்த வலியுறுத்தல். சஞ்சார் சாத்தி செயலியை ஸ்மார்ட் போன்களில் உற்பத்தி நிலையிலேயே சேர்க்க மத்திய அரசு ஆணை. சைபர் குற்றங்கள், முறைகேடுகளை தடுக்கும் நோக்கத்தில் நடவடிக்கை.
சஞ்சார் சாத்தி செயலியை கட்டாயமாக்குவது மக்களை கண்காணிப்பதற்கே என்று காங்கிரஸ் குற்றச்சாட்டு. சட்டவிரோதமான நடவடிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என்று அரசுக்கு வலியுறுத்தல். கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் வீட்டில் உணவருந்திய முதல்வர் சித்தராமையா. சலசலப்புகளுக்கு மத்தியில் ஒற்றுமையை வெளிப்படுத்திய நிகழ்வு. ஒடிஷாவில் கோலாகலமாக தொடங்கியது கோனார்க் திருவிழா. சர்வதேச மணல் சிற்பக்கலை விழாவும் ஆரம்பம். டெல்லியில் ஐக்கிய அரபு அமீரக தேசிய தின கொண்டாட்டம். நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். இதயம் இருக்கும் இடம்தான் இல்லம் இருக்கும் இடம் என்ற கருப்பொருளில் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் வெள்ளை மாளிகை. அமெரிக்காவின் 250வது சுதந்திர பிரகடன கொண்டாட்டத்தை குறிக்கும் வகையில் அலங்காரம். அமெரிக்காவின் மிசோரி மாகாணத்தில் கடும் பனி புயல். சாலைகளில் படிந்த பனியால் பல கிலோமீட்டருக்கு காத்திருக்கும் வாகனங்கள். ஆபரண தங்கத்தின் விலை நேற்று உயர்ந்த நிலையில் இன்று சற்றே குறைந்தது. சென்னையில் சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 96,320 ரூபாய்க்கு விற்பனை.